இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து பயங்கர கோவமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவ யார், இந்த லேடி எதுக்கு தேவையில்லாமல் ஏன் லைஃப்பில் விளாண்டுக்கிட்டு இருக்கா, இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க. இன்னும் 1 ஹவரில் இவளை பற்றின ஜாதகமே எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து கோவமாக கிளம்பிட்டு இவளை பற்றியே யோசனை இருக்காங்க. அடுத்த சீனில் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வர்றாங்க. நீ யார், தேவையில்லாமல் எதுக்கு ஏன் ஆஃபீஸ்க்குள்ளெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, ரொம்ப நடிக்காத, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, என் பியூனுக்கிட்ட எதுக்கு நீ தேவையில்லாமல் அப்படி ஒரு லெட்டர் கொடுத்து விட்ட அப்படின்னு சொல்ல, ஓஹோ எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கியா, முதல்ல இப்படிலாம் கத்துறதை நிப்பாட்டு, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், உனக்கு நல்லதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன நல்லது பண்ணியிருக்க, நீ பண்ணதெல்லாம் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீ யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்க, சரி நான் யாருன்னு கேட்குறேன்ல, நான் யாருன்னு தெரியுமா, இந்த கார்த்தி இருக்காரே அவரோட அண்ணி தான் நான் அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அவங்க வீட்டோட 2வது மருமகனானு, எங்கள் வீட்டில் லாய்க்கே இல்லாத ஒரு மருமகனா அது தீபா மட்டும்தான், என் மருமகளுக்கு செட் ஆகாதவ, நாங்கள் எல்லாம் பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பற்றி கெட்டதாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டது ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. எங்கள் அத்தைக்குமே ஃபஸ்ட்டு தீபாவெல்லாம் பிடிக்கவே இல்லை. எங்கள் அத்தை ஒன்றை மாதிரி ஒரு அழகான படித்த நல்ல பொண்ணை தான் கார்த்திக் கட்டி வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இவ தான் தேவையில்லாமல் ஃப்ராடுத்தனை பண்ணி கார்த்தியோட லைஃபுக்குள்ளே நுழைஞ்சு என் அத்தையும் ஏதோ வேண்டாம் வெறுப்பாக தான் ஏற்றுக்கிட்டாங்க. கார்த்தியோட லைஃப் இப்போ டோட்டலாக முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வரைக்குமே அவங்க 2 பேரும் ஒன்றாலாம் சேர்ந்து வாழவே இல்லை, தனித்தனியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இல்லையே தீபா அவங்க ஹஸ்பண்டை பற்றி உயர்வாக சொல்லியிருக்காளே, என் மேலே உசுரே வச்சிருக்காருன்னு கூட சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்ல, வேற வழி வெளியில் எல்லாருக்கிட்டே அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். அப்படி உசுரே வச்சிருக்கிறவங்க ஏன் இப்போ வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வாழலை, தனித்தனியாக தான் இருக்காங்க, அவள் அப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கா, வேற வழி இல்லாம தான் பாவ கார்த்தி அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. கார்த்திக்கு வந்துட்டு உண்மையான நல்ல பொருத்தமான பொண்ணு நீ மட்டும்தான், நான் சொல்றதுல இருந்தே உனக்கு தெரிஞ்சிருக்கும், கார்த்திக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும் தான் உன்னை வந்துட்டு நான் கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் பண்ணது தப்பா, இதுல இருந்து நீயே சொல்லு. இங்க பாரு தீபா வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டுலாம் பார்க்காத, இந்நேரம் வந்துட்டு கார்த்திக் உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்ந்திருந்தா அவரோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகளை வர வச்சு, சொத்து பிரச்சனை வர வச்சு ராஜா மாதிரி வாழ வேண்டிய கார்த்தியவே வெளியில வந்துட்டு இந்த மாதிரி லேபரா வேலை செய்ய வச்சிட்டா. அது மட்டும் இல்லாம என்ன அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்டா. எங்கள் அத்தைக்கு அவ மட்டும் தான் மருமகளாக இருக்கணும்னு ஒரு எண்ணம், எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆக்கிட்டா, அப்படி இப்படின்னு தீபாவை பற்றி வந்துட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்ல, அவள் அப்படி எல்லாருக்கிட்டையும் நல்ல வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா, அவள் வந்து டோட்டல் ஃப்ராடு அப்படி இப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ரம்யா வந்துட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரைட்டு இவளை வந்துட்டு குழப்பிட்டோம், இனிமேல் வந்துட்டு இவளை எல்லாத்தையும் பார்த்துக்குருவா அப்படின்ற மாதிரி ஐஷு வந்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ரம்யா வந்துட்டு ரூமில் போய் ஒரே யோசனையில் இருக்காங்க. அங்கே இருக்கிற ஃபைலு பூச்சாடி எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கடுத்து தீபாக்கும் கார்த்திக் கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த ராமர் சீதா அந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரம்யாவோட மனசாட்சி வந்து நிற்குது. என்ன ரம்யா என்ன கோபம், கார்த்தியை வந்துட்டு தீபாவோட ஹஸ்பண்டுனே தெரியாமல் விரும்ப ஆரம்பிச்சிட்ட, இப்போ அவரை எப்படி விடுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கியா. இங்கே பாரு நீ யோசிக்கிறது ரொம்ப தப்பு, உன்னோட ஃப்ரெண்டாக வேணா இருந்துட்டு போட்டோம், அதுக்காக உன்னோட லைஃப்பை விட்டு கொடுக்க முடியுமா. பிஸ்னஸில் ஒரு எதிரி வந்தால் என்ன செய்வா, தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேல்ல. அது மட்டும் கிடையாது, உங்கள் அப்பா சொன்னதை யோசித்து பாரு, முதல்ல கார்த்தியை உனக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, இந்நேரம் ஓகே சொல்லியிருந்தா நீ வந்துட்டு கார்த்தியோட ஒய்ஃபாக இருந்திருப்ப. அதை விட்டுவிட்டு உங்கள் லைஃப்பில் குறுக்கால வந்தது அவள் தான், குறுக்கால வந்தவளை குறுக்காலவே அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு சொல்ல, அது எப்படி முடியும் அப்படின்றாங்க. அதெல்லாம் உன்னால் முடியும், கார்த்தியை வந்துட்டு நீ விரும்ப ஆரம்பிச்சிட்ட, நீ அவரை வந்துட்டு கல்யாணம் முடிச்சாதான் உன் லைஃப் நல்லா இருக்கும், நான் சொல்கிறது உனக்கு புரியுதுன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிரு. இனிமேல் வந்துட்டு கார்த்தியை நான் விட மாட்டேன், தீபா நீ வந்துட்டு எங்கள் லைஃப்ல இருந்து போயிரு அப்படின்ற மாதிரி அந்த கீழே விழுந்த ராமர் சிலையை எடுத்து வச்சுட்டு ரம்யா சிரிச்ச மாணிக்கு நிற்காங்க. அடி பாவி, நீ வந்துட்டு மக்களே மக்கு கூறுகட்ட மக்கு ஓலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து வந்துட்டு தீபா மார்க்கெட்லாம் போயிட்டு நடந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மட்டும்தான் சீன் வைப்பீங்களா தீபாக்கு அப்படின்னு இருக்கு. ரம்யா வந்துட்டு வீட்டுக்கு கிஃப்டோட வர்றாங்க. வீட்டில் அபிராமி இருக்காங்க, வாமா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு மீனாட்சி மைதிலி எல்லாருமே வந்துடுறாங்க. அன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்போ சரியாக இருக்க முடியல, கிஃப்ட்டும் கொடுக்க முடியல, அதனால தான் உங்களை எல்லாரும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏமா அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மைதிலிக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க. எனக்குலாம் வேணாம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்துட்டு தீபாவோட அண்ணி தானே, பரவாயில்ல எனக்கு அண்ணி மாதிரி தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மீனாட்சி கிட்ட போய், நீங்கள் தீபாவோட அக்கா தானே, எனக்கு அக்கா மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்போ புருஷ மாதிரியா, அதுதான் உங்களோட மைண்ட் செட் நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்க. எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரியா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. தீபா வேற இப்போ தான் மார்க்கெட் போனா, நான் வேணா அவளை ஃபோன் போட்டு தரவா அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல நான் இன்னொரு நாள் வேணா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மைதிலி வந்துட்டு தீபாக்கு ஃபோன் போடுறாங்க. ரம்யா வாங்கி பேசுறாங்க. என்னடி புதுசாக வீட்டுக்குலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை ஃபங்க்ஷனில் சரியாக இருக்க முடியல, கம்பெனி போகிற வழியில் உன்னை பார்த்துட்டு
பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. சரி நீ சொல்லியிருந்தேன்னா நான் அங்கேயே இருந்திருப்பேல அப்படின்றாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, போகிற வழி தானே, வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், இருக்கட்டும் பரவாயில்ல, நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, எனக்காக வேமா வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுற. சரின்னு சொல்லிட்டு தீபா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த திக்கம் ரம்யாவை வந்துட்டு வற்புறுத்தி போய் சாப்பிட வைக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு சாப்பிட்டுட்டே சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, இது வந்துட்டு தீபாவோட கைப்பக்கம் தான், எங்கள் வீட்டில் அவள் தான் நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்ல, எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்காள் நல்லாவே சமைக்க மாட்டான், நானே எங்கள் அப்பா மட்டும் தான் எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, எல்லாருமே வந்துட்டு அமைதியாக பார்க்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே நீ இன்னொரு நாள் கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு சொன்னதுமே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ரியா வந்துட்டு இதெல்லாம் ஐஸ்வர்யா கால் பண்ணி சொல்கிறாங்க. ஓஹோ அவளுக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அது மட்டும் கிடையாது கார்த்தியை விடுற வந்துட்டு என்ன அவளுக்கு இல்லை போல, இனிமேல் வந்துட்டு ரம்யா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா, நம்ம எல்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்றியா சரி சரி என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நானும் அவகிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிவிட்டேன் தீபாவை பற்றி கண்ட மாதிரி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே இந்த திக்கா ரம்யா வந்துட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு அங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தடவை நான் உங்களை வந்துட்டு என் லைஃப்லேருந்து மிஸ் பண்ணிட்டேன், இனிமேல் மிஸ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது, இனிமேல் உங்களை என் லைஃப்லேருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது, எல்லாம் வந்துட்டு கடவுளே என் பக்கத்தான் இருக்காங்க, அதனால தான் பாருங்கள் உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்து யோசிச்சுட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.